சென்னையில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக பட்டாளம் ஆஞ்சநேயர் கோயிலுக்குள் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இவற்றை அகற்றக்கூடிய பணியில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சென்னையில் நேற்று இரவு சென்னை மாநகர பகுதிகள் முழுவதுமே பரவலாக கனமழை பெய்தது. இந்த நிலையில் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பட்டாளம் ஆஞ்சநேயர் கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் ஒவ்வொரு முறை மழை பெய்தாலும் இந்த சாலையில் மழைநீர் தேங்குவது என்பது ஒரு வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அந்த நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக இந்த அங்காளம்மன் கோவில் தெருவில், அதாவது ஆஞ்சநேயர் கோயில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அங்காளம்மன் கோயில் சாலையில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இவற்றை அகற்றக்கூடிய பணியில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடமும் கேட்கலாம். இப்போ இந்த கோயில் ஆஞ்சநேயர் கோயில்ல மழைநீர் தேங்கியிருக்கு. இப்ப இந்த பகுதியில வேற எங்க மழைநீர் தேங்கியிருக்கு? உங்க வீட்டுக்கிட்ட தண்ணி தேங்கி இருக்கா? தண்ணி பட்டாளம் மார்க்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்கு. ஆஞ்சநேயர் கோயில் உள்ள தண்ணி இருக்கு. அப்புறம் போற வழி, வண்டி போற வழியில எல்லாம் நிறைய இருக்கு. முட்டி கழுவு இருக்குது தண்ணி கொஞ்சம் மழைக்கு. அது தயவு செஞ்சு எடுங்க. ஏன்னா கோயில் உள்ள எல்லாம் போயிட்டு விழுறாங்க, கீழே வழிக்கு விழுந்துடுறாங்க. கொஞ்சம் இது பார்த்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ள இப்ப மழைநீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக தற்போது பக்தர்கள் யாரும் உள்ள இங்க கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இன்று காலை அனுமதிக்கப்பட்டாங்க. அப்போ ஒரு சிலர் அங்கு வழுக்கி விழுந்ததன் காரணமாக தற்போது கோயிலுக்குள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. கோவில் நடையானது சாத்தப்பட்டிருக்கிறது. வழக்கமாக காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக கோயில் நடை திறந்திருக்கும். இந்த நிலையில் தற்போது கோயிலுக்குள் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக பக்தர்கள், பொதுமக்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. தற்போது தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்றக்கூடிய பணியில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மழைநீரை தற்போது அகற்றக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. சிறிது நேரத்தில் இந்த பகுதியில் மழைநீர் முழுவதுமாக அகற்றப்படும் என இங்கிருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து எஞ்சிய இடங்களில், அதாவது மரங்கள், சென்னையில் மொத்தம் 17 இடங்களில் மரங்கள் விழுந்தது. அவற்றையும் மாநகராட்சி முழுமையாக அப்புறப்படுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.